மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருத்தலமுமான மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் மாசி மக தெப்பத் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை அடுத்து தினமும் மாலையில் கூடலழகர் பெருமாள் தாயார் பிராட்டிகளுடன் சிறப்பு வாகனங்களில் மாட வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் 10ஆம் நாள் விழாவாக டவுன்ஹால் சாலையில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளத்தில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலையில் சுவாமிக்கு அலங்கார திருமஞ்சனமும், மாலையில் தங்கச் சிவிகையில் உபய நாச்சிமார்களுடன் கோவிலிலிருந்து புறப்பாடாகி முக்கிய தெருக்கள் வழியாக வலம் வந்து ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்கள் சமேத கூடலழகர் பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளினார். தெப்பக்குளத்தில் தண்ணீர் இல்லாத நிலையில் நிலைத்தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பத்தை 3 முறை வலம் வந்த பெருமாளை மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் கோவிந்த கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு தெப்பத்தின் மைய மண்டபத்தில் மின் விளக்குகளால் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது.